ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக கடந்த 8 மாதங்களாக ஆண்டவர் நம்ம பாதுகாத்து பராமரித்ததற்காக ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த 9வது மாதத்துல கூட பிதாவாகி தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக அவர் கோடான கோடி ஸ்தோத்திரம். நாம் நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை. நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது ஆண்டவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்கு கூட ஒரு வாக்கியத்தை வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 28ஆம் வசனத்தை கவனிங்க. என்னோடு கூட தயவு செய்து பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடனே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அபிமெலேக்கு ராஜாவும் தன்னுடைய வேலைக்காரர்களும் ஈசாக்கோடு கூட பேசுகிற அருமையான ஒரு வார்த்தையை தான் நாம் கவனித்தோம். நிச்சயமாகவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நிச்சயமாகவே இன்று உலகத்தார் தேவனுடைய பிள்ளைகளை புகழ்ச்சியா சொல்லுகிற ஒரு மாதமாக, ஒரு காலமாக, அந்த நேரமாக என்று கூட சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாம் காலத்துல காட்டிலும் ஈசாக்கினுடைய காலத்திலும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. இப்பொழுது ஈசாக்கு கேரா ஊர்ல குடியிருக்கிறார். அப்பொழுது பிதாவாகிய தேவன் ஈசாக்குக்கு தரிசனமாய் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னுடைய வார்த்தையின்படி இந்த பஞ்ச காலத்துல எங்கும் நீ பதறி போகாமல் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக உன்னை நான் இந்த தேசத்துல வைப்பேன். கேரா ஊர்ல குடியிரு. இந்த கேரா ஊர்ல நீ குடியிரு. உன்னை நான் கேர் பண்றேன். ஐ வில் கேரிங். நான் உன்னை பாதுகாப்பேன். நான் உன்னை கேர் எடுத்துப்பேன். அற்புதமான ஒரு வார்த்தை கேரா ஊர்ல தரிசனமாய் ஆண்டவர் ஈசாக்கோடு பேசுகிறது பார்க்க. வார்த்தை 2ஆம் வசனத்துல, 3ஆம் வசனத்துல, 4ஆம் வசனத்துல, 5ஆம் வசனத்துல அழகாக தகப்பனை நினைத்து தகப்பனுடைய வார்த்தையை சொல்லி மகனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டு. அதே பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது அந்த ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் அந்த ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரதா மாறிவிடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 3, இந்த தேசத்துல வாசம் பண்ண நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசங்கள் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் ஞாபகங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினாலே நான் உன் சந்ததிய வானத்து நட்சத்திரங்களை போரும் பெருகு பண்ணி உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேரா ஊர்ல குடியிருந்தான். ஆண்டவர் சொல்றான், ஈசாக்கே, உன் தகப்பன் என் வார்த்தைகளை கை கொண்டார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்தார், அப்படியே நடந்தார். அவண்ணமாக நீயும் இருப்பாயானால் நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கேரா ஊர்ல ஆசீர்வதிக்க தொடங்கி விட்டான். 12ஆம் வசனம், ஈசாக்கு அந்த தேசத்துல விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தான். இதை கண்ட பெலிஸ்தர்கள், இதை கண்ட அபிமெலேக்கு ராஜா, இதை கண்ட அவனுடைய ஆட்கள் போராமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், கோபம் கொண்டார்கள். இவனை எப்படியாகில நம்ம ஊர்ல இருந்து இவனை துரத்தணும் என்று துரத்தி விட்டார்கள். கேரா ஊர்ல பள்ளத்தாக்கில் போய் கூடாரம் போட்டா. அதுக்கு அடுத்தது அங்கே வந்து துரத்துனாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பெலிஸ்தர்கள், அந்த கேரா ஒரு ராஜாவும் தன்னுடைய ஆட்கள் அனைவரும்
விரோதமாகவே செயல்பட்டார்கள். இவர்கள் தோண்டின கிணறுகள் எல்லாவற்றையும் மூடி போட்டார்கள். ஏசேக், சித்தினா, அதுக்கு அடுத்தது அற்புதமான பேரை வைத்தான், ரெகபோத் என்று. அங்கிருந்தும் துரத்துனாங்க. ஆனா பேர்சேபா வனாந்தரத்துக்கு வந்து அங்கேயும் கிணறு வெட்டினார், தண்ணீர் வந்தது. அற்புதமாக கர்த்தர் தரிசனமானார், நான் உன் கூட இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர்கள் எழும்பலாம். நீங்க நல்ல வேலை கிடைச்சதுனால, வீடு கட்டுறதுனால, வண்டி வாங்கினதுனால, ஆரோக்கியம் இருக்கிறதுனால, ஆசீர்வாதமா இருக்கிறதுனால, ஒரு சைட் வாங்கினதுனால, ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருப்பதனால, சொந்த பந்தங்களும் உறவுகளும் அநேகர் போராமை கொண்டு எரிச்சல் கொண்டு உங்களை தூரப்படுத்தலாம், உங்களை நிந்திக்கலாம், உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களை துன்பப்படுத்தலாம், உங்களை வெறுக்கலாம், உங்களை மறக்கலாம். பட் நீங்க சேவிக்கிற தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்க கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். இதை புறஜாதிகள் கண்டு கொண்டார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். மரண இருள் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். தேவரீர் என் கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார். அவரோடு கூட இருந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆதியாகமத்துல படிக்கிறோம் இல்லை, யாக்கோபு. இது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் கூட இருக்கிற. யோசுவா 1:5, 8, 9 ஆகிய வசனங்கள் கூட மோசையோடு இருந்தது போல அவன் கூட இருக்கிற. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் அவங்க கூட இருக்கிறேன். God with us. இம்மானுவேல், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா, மனப்பாடமா தெரியல நமக்கு. நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன். நம்ம கூட இருக்கிறான். சிறு மந்தைய பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன். யாக்கோபுன்னு சிறு பூச்சியை பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்துல கூட, 9ஆவது மாதத்துல நம்ம கூட இருந்து எல்லாவற்றையும் சரி கட்டி சக்சஸாக நம்முடைய வாழ்க்கை நடத்தத்தக்கதாக ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். எதிரிகள் ஆச்சரியப்படுவார்கள். எதிரிகள் கர்த்தர் நிச்சயமாக அவங்க கூட இருக்கிறாங்க சொல்லுவாங்க. எதிரிகள் வெக்கப்பட்டு போவாங்க. எதிரிகள் ஆண்டவராகிய தேவன் நாமத்து நிமித்தமா துரத்தப்பட்டு போவார்கள். கர்த்தர் வெற்றியும் விடுதலையும் தரு. கர்த்தர் நிச்சயமா அவங்க கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறார். God with us. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த 9ஆவது மாதத்துல கூட உங்களை ஆசீர்வதித்து, உங்களை பலப்படுத்தி, உங்கள் மேல கிருபையும் இரக்கமும் தயவு வைத்து நன்மையான பாதையில நடத்தத்தக்கதாக ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆகையினால் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அற்புதமான ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you.